ஆன்மீக அன்பர்களே, தரிசனம் டிஜிட்டல் அன்பர்களே, நாள்தோறும் பெரியவா தரிசனத்தில் நல்ல நல்ல செய்திகளை காஞ்சி காமகோடி 68வது பீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குரு இந்த மண்ணை மக்களை காப்பதற்காகவே அவதாரம் செய்த அவதார புருஷர் மகா பெரியவருடைய அதிசயங்கள் அற்புதங்களை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி பயணப்பட போகின்றோம். பொதுவாகவே பெரியவா வேதத்தின் மீதும் வேத விற்பன்னர்கள் மீதும் வேத பாடசாலை குழந்தைகள் மீதும் அளவற்ற அன்பு கொண்டவர். இந்த செய்தி 1960 விழுப்புரம் வேத பாடசாலையில் நடந்த உண்மை சம்பவத்தின் பதிவு. உங்களுக்கு தெரியும், வேத பாடசாலையில் 6 வயது குழந்தையிலிருந்து 14-15 வயது குழந்தைகள் வரை படிப்பாங்க. சின்ன இதில், ஏன்னா 8 வருஷம் குறைஞ்சபட்சம் அவங்க படிப்பாங்க. 6-7 வயசு குழந்தைங்களுடைய அந்த பருவத்தை நீங்கள் எண்ணி பார்க்கணும். பெரியவா சொல்லுவாங்க, அவங்க இயற்கை உபாதையை கூட படுக்கிற பாயிலே போயிடுவாங்க. அவ்வளவு இளைய குழந்தைகள் தாய் தகப்பனை விட்டுட்டு ஆசாபாசங்களை துறந்து கொடுக்கறத சாப்பிட்டுட்டு, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், கொடுக்கறத சாப்பிட்டுட்டு. நீங்கள் 1960 வேத பாடசாலையில் என்ன தெரியுமா சாப்பாடு இருக்கும்? சொன்னால் கண்ணில் தண்ணி வந்துடும். சாதத்தை வெடிப்பாங்கள்ல, அந்த கஞ்சியில் உப்பை போட்டு காலையில் குழந்தைகளுக்கு கொடுப்பா. அதே அந்த சூடான சாதம் காலையில் வெடித்ததை மத்தியானம் சாப்பாடாக சாப்பிடுவா. அதில் மிச்சம் ஊற்றி இருக்கிறத தண்ணி ஊற்றி ராத்திரி சாப்பிடுவா. இதுதான் குழந்தைகளுக்கு. அரிசியும் இப்போ மாதிரிலாம் பெரிய தரமான வசதி வாய்ப்போடு வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் அப்போல்லாம் பெரிய டோனர்கள்லாம் கிடையாது. கிடைக்கிறத வச்சு வேத பாடசாலையை ஓட்டின்னு இருந்தா அங்கங்கே. அப்போ இந்த சின்ன குழந்தைங்க ஆசாபாசத்தை துறந்து கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அவங்க அடி வயிற்றுலேருந்து அந்த வேதத்தை கத்தணும். அதுவும் அந்த சாகை, அந்த சத்தம், இதெல்லாம் தொண்டை கிளிய உங்களுக்கு தெரியும். அதுவும் சாம வேதம்னா இன்னும் ரொம்ப மிரட்சியாக இருக்கும். இந்த குழந்தைங்கள் செய்கிறது ஒரு வகையான உண்மையான தியாகம் அப்படின்பா பெரியவா. இந்த குழந்தைங்க இளம் வயதிலேயே ஆசாபாசங்களை துறந்து வேதம் படிக்கிறது தியாகம் அப்படின்பா. உங்களுக்கு தெரியும் தானே, இந்த வேத பாடசாலைக்கு பக்கத்தில் பின்னாடி அந்த சவுரிக்கு தாண்டி ஒரு சினிமா கொட்டகை. 1960 சினிமா கொட்டகைன்னா என்ன, ஒரு டூரிங் டாக்கிஸ்ட்டு மண்ணில் உட்காந்து படம் பார்க்குறது. இந்த படித்த பாடசாலையில் ஒரு குழந்தை செவரேறி குதித்து போயிட்டு வந்துட்டான். மறுநாள் அந்த பாடசாலையை நிர்வகிக்கிறவர் கொயிரோ முயிரோன்னு கத்தி குழந்தைகளை சுடுசொல் சொல்லி, இவங்க ஆயப்பன்லாம் வந்தால், இந்த வார்த்தை மன்னிக்கணும், இவங்க ஆயப்பன்லாம் வந்தால் கண்ட இடத்துலையும் கண்டதையும் சாப்பிட்டு வந்துடுறாங்க, இவங்களை நான் தான் பராமரிக்க வேண்டியிருக்கு, கண்ட இடத்துக்கு போகிறாங்க, கச்சரா முச்சரான்னு திட்டினது மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு கடிதம் எழுதி மடத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பெரியவா உடனே சொன்னார், அந்த மட பொறுப்பாளர்கிட்ட சொல்லி இந்த வேத பாடசாலையை நிர்வகிக்கிறவர் குழந்தைங்களோட வரட்டும்ட்டார். பெரியவா கார்வேட் அப்படிங்கிற ஒரு இடத்துல முகாமிட்டிருக்கார். இவங்க போகிறாங்க. அந்த 13-14 குழந்தைகளையும் பெரியவா அப்படி முகமலர்ச்சியோடு வரவேற்று அவளுக்கு தலைவாழை இலை போட்டு 10 நாள் வடை பாயசத்தோட சாப்பாடு, குளக்கரை கோவில் அங்கே இங்கே சுற்றி விளையாட சொல்லி, சாயந்தரம் மணலில் எல்லாம் விளையாட சொல்லி, கைகாலை அலம்பிண்டு சந்தி பண்ணி மற்ற காரியங்கள் பண்ண சொல்லி, இந்த பாட்டி தாத்தா வீட்டுக்கு குழந்தைங்க லீவுக்கு போனால் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி படுத்திட்டார். இந்த கூட்டிகிட்டு வந்த வாத்தியாருக்கு ரொம்ப வருத்தம். இவர் திட்டுவார், குழந்தைங்களை தண்டிப்பாருன்னு நினச்சா இப்படி பண்ணிட்டாருன்னு. எல்லாம் 10 நாள் முடிஞ்சோன்னே அந்த குழந்தையெல்லாம் அமுச்சிட்டு இவரை மட்டும் ஒரு நாள் இருக்க சொல்லி மறுநாள் சொன்னாராம், இந்த குழந்தைகள் பெத்த தாய் தகப்பனை விட்டுட்டு ஆசாபாசங்களை திறந்து இளைய வயதில் கொடுக்குற கஞ்சியோ குழையோ சாப்பிட்டுவிட்டு அடி நாதத்துலேருந்து கத்தி உடம்பு சூட்டோடு இருக்கக்கூடியவா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் நம்ம தான் அவளுக்கு புத்திமதி சொல்லணும். ஒரு உபகாரம் பண்ணேன், உன் நட்சத்திரம் உன் ஒய்ஃப் நட்சத்திரம், உன் நட்சத்திரம் உன் ஒய்ஃப் நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு ஸ்வீட்டோடு அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு போடு. அவளுக்கு வாய்க்கு வயிற்றுக்கு எப்பயாவது பிடிச்சதை கொஞ்சம் நல்லா பண்ணி போடேன். இதெல்லாம் நடக்காது. அவர் பெரியவர் சொன்ன மாதிரியே செய்ய செய்ய அந்த பாடசாலையில் மாற்றம் ஆகிருக்கு. ஒரு நாள் பெரியவாள்கிட்ட சொன்னாராம், என் தேவையை தான் நான் பூர்த்தி செய்யணும்னு நினச்சேனே தவிர குழந்தைகள் தேவையை நான் பார்க்க மறந்துட்டேன்னு.
பெரியவா போ சேமமாக இருப்பேன்னாராம். இதுக்கு நேர் எதிர்மாறு அப்படியே சொல்கிறேன். 1980 அதே பாடசாலைக்குள்ளே பெரியவா போகிறா. உள்ளே நுழைஞ்சோன்னே அந்த சமையற்கலைஞரை கூப்பிட்டு, இன்றைக்கி என்ன குழந்தைகளுக்கு ராத்திரி டிஃபன்? சேவை. 1980 1980 இப்போ மாதிரி இன்ஸ்டன்ட்லாம் கிடையாது. அந்த இட்லி மாதிரி பண்ணி வச்சு புளிவா அவங்களுக்கு தெரியும். அந்த சேவையை பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி என்னென்னா சேவை, உன் சேவை டெய்லி தொடரட்டும், உன் சேவை டெய்லி தொடரட்டும்னோன்னு இவருக்கு வேர்த்து விறுவிறுத்துட்டு அந்த 3 மணி நேரமும் பெரியவாளை சுற்றியே குட்டி போட்ட பூனை மாதிரி வந்து அவர் விழுப்புரம் அந்த பாடசாலை மடத்துலேருந்து கிளம்பும்போது நமஸ்காரம் பண்ணி, டெய்லி சேவை பண்ணணுமா அப்படின்னாராம். பெரியவா சிரிச்சுட்டு, சேவைன்னா சர்வீஸ்னு ஒரு பேர் உண்டு, இந்த மாதிரி நீ சர்வீஸ் பண்ணுன்னு சொன்னேன், டெய்லி உன்னைய சேவை பண்ண சொல்லலை, கவலைப்படாத அப்படின்னாராம். இந்த மாதிரி நுட்பமான பெரியவாளை அப்படியே ஆராய 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 படாச்சொலைய தேனில் நினச்சி சாப்பிட்ட சுவை இருக்கும் இந்த பெரியவா தரிசனம். மீண்டும் நாளை உங்கள் தரிசனம் டிஜிட்டலில் பெரியவா தரிசனத்தில் சந்திப்போம். பெரியவரோடு சிந்திப்போம். வணக்கம்.